Hi guys, good morning. Pick up while reading இது what is coming up next in your life அப்படிங்கிறதுக்கான ரீடிங். இது வந்து நம்ம டேரட் கார்ட் சேனல்ல மட்டும்தான் வரும், மற்ற சேனல்ஸ்ல வராது. ஸோ உங்களுக்கு எந்த வாட்ச் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த பைல நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேயா? சூஸ் பண்ணுங்க. I'll be silent until you choose. I hope இப்பக்குள்ள நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So let us move on with the reading. So first pile வந்து pile number 1 வாசிப்போம். நான் first pile. நானும் உங்களோட சேர்ந்து தான் கார்ட்ஸ் பார்க்க போறேன். Hermit, Knight of Swords, Ten of Pentacles. Wow. Sun card. Become a hermit to sun. Good. Wow. Nine of Wands. Read the picture. Okay. Riya's communicative oracle. Twin flame collective oracle. Misty's expressive oracle. ஆகமா ஆரக்கல், ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ். இது வந்து ரொமான்ஸ் ஏஞ்சலோட மெசேஜ். ஓகே, எல்லா கார்ட்ஸுமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லெட் அஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, இது பைல் நம்பர் 1 நான் வச்சுக்கோங்க. ஸோ எதை குறிக்குது? வாட் இஸ் கமிங் அப் இன் யோர் லைஃப் ஜேர்னி. எதர் இட் குட் பி கெரியர், எதர் இட் குட் பி money inflow, either it could be pregnancy or either it could be your marriage. எதுவாக வேணாலும் இருக்கலாம். 3 டெக்லயும் இப்ப இந்த டெக் மெயினா எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டெக் வந்து எல்லாத்தையுமே சொல்லுது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, உங்களோட கெரியர், உங்களோட லைஃப் பாத், நீங்க எந்த மாதிரி மக்கள் கூட மிக்ஸ் ஆகுறீங்க. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். ஸோ ஹெர்மெட் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, தெரியுதா? ஹெர்மெட் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, அவர் பாருங்க நின்னுட்டு விளக்கு பிடிச்சிருக்காரு இல்லையா? சோ ஹி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் பை ஹிம்செல்ஃப், ஆல் பை ஹிம்செல்ஃப். அவருக்கு வந்து எப்படின்னா, இதுலயே எழுதியிருப்பாருங்க, டிட்டாச்மெண்ட், கைடன்ஸ், சால்டிடியூட், சோல் சர்ச்சிங், இன்ட்ராஸ்பெக்ஷன், திங்கிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங். ஓகேயா? சோ இவர் எப்படி அப்படின்னு சொன்னா, தனக்குள்ள தான் யாரு, அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா? அதாவது பிறப்புல இருந்து, பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயத்துக்கு பேர் தான் லைஃப். இந்த லைஃப்ல எனக்கு என்ன வேணும், நான் யார், உண்மையான நிஜமான நான் யார். இப்ப எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய இதைத்தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்ப வெரி பர்டிகுலர் அபவுட் திஸ் திங். இப்ப வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு நிறைவு கிடைக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் என்னை நிறைவு பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த நிறைவை கொடுக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுற விஷயம் தான் நானா இருக்க முடியும். சோ அந்த மாதிரி திஸ் இஸ் ஹூ ஐ அம் அப்படின்னு அவருக்குள்ளேயே சோல் சர்ச் பண்றவரு. சோ இதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ்னா நான் அதை தான் வாழுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதே சமயத்துல சோ இதுதான் என் லைஃப் பர்பஸ் அப்படிங்கும் போது அதையே நான் கெரியரா அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து கெரியரா அமைக்கக்கூடிய, அந்த கெரியருக்கு ஒன் மேன் ஆர்மியா இருந்து சோலோப்ரனார், என்டர்பிரனார்னு சொல்றோம், நம்ம சோலோப்ரனாரா வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. சோ யூ ஆர் டெவலப்பிங் யுவர் செல்ஃப். இந்த ஹெர்மிட் கார்டு எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் ஜேர்னி, எதுக்காக அதை பயணிக்கிறீங்கன்னா, யூ ஆர் மேக்கிங் யுவர் லைஃப் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர். ஓகேயா? சோ அது பிரைட் ஆக ஆக உங்களோட கற்பனை குதிரை இருக்கும்ல உங்களுக்குள்ள, அந்த கற்பனை குதிரை அவ்வளவு வேகமாக வேலை செய்யுது. உங்களுக்கு வந்து இதுதான் என்னோட ட்ரீம்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதைத்தான் நான் வாழ ஆசைப்படுறேங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. சோ மென்டலா அவ்வளவு ஃபாஸ்டா அதுக்கான விஷயங்களை எல்லாம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்றீங்க. அதாவது எனக்கு இவ்வளவு நாலேஜ் வேணும், இவ்வளவு டூல்ஸ் வேணும், இவ்வளவு பினான்சியல் பேக்கப் வேணும், அதுக்கு நான் இந்த பினான்சியல் பேக்கப் கேதர் பண்றதுக்கு என்ன, அந்த அளவுக்கு மனக்குதிரை வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது உங்களுக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி நீங்க. சோ உங்களுக்கு வந்து தெரியும்,
என்ன தெரியும் அப்படின்னா வெரி வெரி ஸ்பிரிச்சுவல். சோ இன்னொன்னு, இப்ப நான் இதுதான் பிளான் பண்றேன், எனக்கு இதுதான் வேணும், நான் ரொம்ப போக்கஸ்டா இருக்கேன். அங்க எந்த விஷயத்துல போக்கஸ்டா இருக்கணும் அந்த விஷயத்துக்கான நான் இன்புட்டை கொடுத்தாதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் எனக்கு வரும். சோ நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும், இந்த அளவுக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணாலும், இதுக்குள்ள இவ்வளவு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணாலும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வர்த்தி. நான் இவ்வளவு தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணனா கண்டிப்பா எனக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிடும். சோ இவ்வளவு பினான்சியல் பேக்கப் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல யூ வெரி பர்டிகுலர். அதனால யூ ஆர் புட்டிங் ஆல் யுவர் ஒர்க், யூ ஆர் ஒர்க்கிங் ஆக்சுவலி வெரி பீஸ்ஃபுல்லி, வெரி காம்லி. அந்த ஃபியூச்சர் தெரிஞ்சு இப்ப பிரசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஓகே, இல்லன்னா இந்த பிரசன்ட்ல நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணாதான் அந்த ஃபியூச்சர் வருங்கிற அந்த ஒரு பீஸ்ல, அந்த ஒரு அமைதியில எப்படினாலும் அது வந்துடும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். சோ யூ ஆர் லைக் ஃபேமிலி லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது பாருங்க, 2 பேரும் ஆணு பெண்ணு, இங்க அவங்க குழந்தைங்க, இங்க டாக்ஸ் இருக்கு, இங்க பிளான்ஸ் இருக்கு, இது அவங்க ஃபுல் ஹவுஸ். சோ இதுல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தேர் வெரி ஹாப்பி, தேர் ஹாப்பிலி சாட்டிங் வித் ஈச் அதர். அவங்க குழந்தைங்களும் ஹாப்பியா இருக்காங்க. அவங்க டிவைன் மேல வச்சிருக்க ஃபெய்த் தான் டாக்ஸா இண்டிகேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு பிளாங்க் ஃபெய்த் வச்சிருக்காங்க. சோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் அவுட் இன் தேர் ஃபேவர். அதே மாதிரி அது வந்து இட்ஸ் ட்ரூ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வந்திருக்க கார்டு தான் இந்த சன் கார்டு. ஓகேங்களா, பாருங்க, நல்ல பிரைட் சன்னு. அந்த குழந்தை மனசோட, ஷீ இஸ் ஆக்சுவலி மெச்சூர்ட் உமன், பெரிய பொண்ணு. ஆனா குழந்தை பக்குவம் இன்னும் அவங்களுக்குள்ள இருந்து மாறவே இல்லை. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு அடல்ட்டா இருந்தாலும் உங்களோட இன்னர் சைல்டோட நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த இன்னர் சைல்டோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் நீங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வரீங்க. சோ வெரி யூனிக், வெரி இனோவேட்டிவ், வெரி கிரியேட்டிவ். அதை ஃபுல்லா நீங்க சேல்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது, ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸா ஆக்கும் போது உங்க சேல்ஸ் பயங்கரமா இருக்கு. இது வந்து 9 of Wands. இதுக்கிடையில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களை லைஃப்ல பிட்ரே பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, நீங்க நிறைய பேர் கூட க்ளோஸா இருந்திருப்பீங்க. எய்தர் இட் குட் பி ஃபேமிலி ஆர் எய்தர் இட் குட் பி அவுட் சைட் பர்சன். வெளியே இருக்கிறவங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட க்ளோஸா வந்து பழகி உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி, இல்ல உங்க கூட லவ் அஃபேர்ல இருந்து க்ளோஸா இருந்திருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே க்ளோஸா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்க பிட்ரே பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த எமோஷனல் வூண்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. நீங்க வந்து அதுல இருந்து எல்லாத்துலயுமே ஹீல் ஆகுறீங்க. ஆனா ஹீல் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்றீங்கன்னா, யூ வில் நெவர் ட்ரஸ்ட் அப்பான் தெம் அகெயின். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி விலகி இருக்கிறது, எப்படி ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் போடுறது, இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. சோ யூ ஆர் ஒர்க்கிங், உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் உங்க ஒர்க்ல, கெரியர்ல, உங்களுக்கு பிடிச்சத நீங்க சந்தோஷமா எப்படி வாழ்றது அப்படிங்கறதுல போட்டிருக்கீங்க இப்போ. ஓகேயா, அதே மாதிரி அந்த நீங்க பவுண்டரிஸ் பில்ட் பண்ண கத்துக்கிட்டு நீங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த போய், தட் இஸ் வை யூ ஹேவ் பிகம் அன் சோலோபிரனர். எனக்கு யாரும் வேண்டாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், டெக்னிக்கல் சைடு தெரியல அப்படின்னா கூட, யூ ஹவ் அவுட் சோர்ஸ்ட் இட். ஓகே, ஸ்டில் தே ஆர் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் டு யூ அண்ட் யூ ஆர் அன் ஒன் மேன் ஆர்மி. சோ அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க. அடுத்தது வந்து, வாட் இஸ் யுவர் ரியாஸ் கம்யூனிகேட்டிவ் ஆரக்கிள்னுடைய மெசேஜ்? வாட் இஸ் யுவர் oracle message? You yourself, as much as anybody in the entire universe, deserve your love and affection. எதுக்காகவும் யாருக்காகவும் ஏங்காதீங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதர் உங்களை காதலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல நீங்க இன்னொருத்தரை காதலிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த காதலை முதல்ல உங்களுக்கு நீங்க கொடுங்க. தட் இஸ் வாட் இந்த கார்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்னுடைய மெசேஜ், ஃபீல் தி வைப். எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன். ட்ரை as a meditation to be with a crystal, a flow or a tree, and you will find that they have consciousness. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு, அதுக்கு வைப்ரேஷன் இருக்கு. அது வந்து என்ன நினைக்குதோ, நினைவுகளை வெளியே அனுப்புது. சோ அந்த ஃப்ளோவோட நீயும் ஃப்ளோ பண்ணி பாரு, அப்படின்னாதான் அவங்க வைபோட நீ கலக்க முடியும். சோ ஆல்வேஸ் ஃபீல் தட் வைப், ஆல்வேஸ் யூ ஆல்சோ ஹேவ் யுவர் வைப். அது அப்பதான் உனக்கே தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த கார்டோட மெசேஜ். அடுத்தது வந்து மிஸ்டிஸ் எக்ஸ்பிரசிவ் ஆரக்கிள். அமேசிங். சரிதா? You are amazing, and the more you recognize that, the more wonderful, caring, compassionate, powerful, wise, brilliant, strong, open, amazing you become. Yes, நமக்கு நம்ம எப்பவுமே அமேசிங் தான். சோ அதை எப்ப ரெகக்னைஸ் பண்றோம், ரியலைஸ் பண்றோம், அப்போதான் அது இன்னும் மேக்னிஃபைட் ஆகுது. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷன் இது எல்லாமே உங்களுக்கே தெரிய வருது. ஓகேயா? சோ அடுத்தது வந்து லா ஆஃப் மென்டாலிசம். லா ஆஃப் மென்டாலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, தி ஆல் இஸ் மைண்ட், ஆல் இஸ் சப்ஸ்டான்ஷியல் ரியாலிட்டி, underlying all the outward manifestations and appearances. நான் என்ன சொல்லுவேன்னா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்க ஆக்குறீங்க. சோ அப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா நினைங்க, கரெக்டா வைஸா விஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அதுவாகவே சேஞ்ச் ஆவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெரியல அப்படின்னா, யூ ஆர் நாட் ஸ்டில் ஃபோக்கஸ்ட். தெரியாத உங்களுக்கு எப்படி விஷன்ஸ் கரெக்டா இருக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியலன்னா, கடவுள்கிட்ட எப்படி இதுதான் எனக்கு வேணும்னு கேட்பீங்க. அதை எப்படி கடவுள் கொடுப்பாரு? நீ எல்லாருமே பொதுப்படையில என்ன கும்பிடுறோம்னா, ஜென்ரலா இப்போ ஒரு எக்ஸாமே எடுத்துப்போம். ஓகே, ஒரு குழந்தை நான் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணும், எனக்கு 40 மார்க் நல்ல மார்க், இன்னொருத்தனுக்கு 98 மார்க் நல்ல மார்க், இன்னொருத்தனுக்கு 100 தான் சென்டம் தான் நல்ல மார்க். அப்ப உனக்கு நல்ல மார்க் எதுன்னு கடவுளுக்கு எப்படி தெரியும்? நீ காமிச்சாதான் தெரியும் இல்லையா? எனக்கு 100 மார்க் தான் வேணும்னு டெய்லி பேசுதான். அதுலயும் உன் தீவிரத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு அவர் பாப்பாரு. ஓகே, அப்ப எல்லாமே மைண்ட் செட் தான். மெயினான விஷயமே மைண்ட் செட் தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. நீ எதை காமிக்கிறியோ, எதை கேட்கறியோ, எதை கிரியேட் பண்றியோ, அதுதான் உனக்கு கிடைக்கும். இப்போ வரைக்கும் நீ லைஃப்ல அனுபவிக்கிறது எல்லாமே
நீ மனசுல பயத்தோட நினைச்சியோ இல்ல விருப்பத்தோட நினைச்சியோ அதுதான் நடக்குது உன்னை சுத்தி. ஓகேயா? சோ அடுத்த கார்டு வந்து ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ். ஐ கேன் லெட் கோ ஆஃப் ஆல் மை பொசிஷன்ஸ். இவ்வளவு தூரம் நான் என்டர்பிரனரா இருந்து எல்லாத்தையும் சம்பாதிச்சாலும் என்னால டிட்டாச்மெண்டோட வாழ முடியும். என்னோட பொசிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு வாழ முடியும். அதுதான் உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆல்வேஸ் லேர்ன் லிவிங் இன் டிட்டாச்மெண்ட், டோன்ட் கெட் அட்டாச் டு எனிதிங். அதுதான் அவங்க எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்க ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ் உங்களுக்கு அதுதான். ஓகே, அடுத்த மெசேஜ் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸோட மெசேஜ். யூ டிசர்வ் லவ். இதுதான் உங்க ரொமான்ஸ் ஏஞ்சலோட மெசேஜ். சோ அதுதான் இந்த இதுலயே வந்துச்சு, இந்த உலகத்துல பிரபஞ்சத்திலேயே, உலகத்துல கூட சொல்லல, பிரபஞ்சத்திலேயே உன்னோட அன்பு யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா தேவைன்னா உனக்கு தான் தேவை. சோ ஃபர்ஸ்ட் அதை உனக்கு கொடுக்க கத்துக்கும். அதுதான் இந்த பைல் 1ஓட மெசேஜ். இன்னொன்னு பைல் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அதோட சம்மப் என்ன அப்படின்னா, யுவர் ஒன் மேன் ஆர்மி, சோலோபிரனர். உங்களுக்கு யார் யாருக்கு கெடுதல் இதுக்கு முன்னாடி செஞ்சாங்களோ, பேக் ஸ்டாபிங் பண்ணாங்களோ, பிட்ரே பண்ணாங்களோ, அதுல இருந்தெல்லாம் ஹீல் பண்றீங்க. பட் ஸ்டில் ஸ்ட்ராங்கான பவுண்டரி செட் பண்ண கத்துட்டீங்க. இனிமே யாரும் உங்களை அந்த மாதிரி ஏமாத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கையால கத்துட்டீங்க. சோ நீங்க நிறைய விஷயம் வாழ்க்கையில அடிபட்டு கத்துட்டனால எல்லாமே வந்து என்ன சொல்றது, பிராக்டிஸ் அண்ட் எரர் மெத்தட்லயே கத்துட்டு விஸ்டம் ஃபுல்லா இருக்கிறீங்க. சோ இன்னொன்னு, பிசினஸ்ல நீங்க இப்ப உள்ள குதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பிசினஸ்ல அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சோ அது எப்படி அப்கிரேட் பண்ணணும், கரெக்டான வழிமுறையோட அப்கிரேட் ஆகுறீங்க. சோ நீங்க கொடுக்குற இன்புட் எல்லாமே மணியா அவுட்புட்டா மல்டிபிள் போல்ஸா கிடைக்குங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். சோ இதுக்கு எல்லாமே அட்வைஸ் என்னன்னா, எப்பவுமே டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணு. எவ்வளவு மணி வந்தாலும் டோன்ட் கெட் அட்டாச் டு இட். மைண்ட் செட் தான் எல்லாமே. யூ டிசர்வ் யுவர் ஓன் லவ். இதுவும் யூ டிசர்வ் யுவர் ஓன் லவ். இன்னொன்னு, நீ தான் உலகத்துல இருக்கிறதுலயே அமேசிங் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணு. அப்பதான் எவ்வளவு அமேசிங்னே தெரியும். அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கம்பேஷன் உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் உணர முடியும். அடுத்தது, எப்பவுமே அந்த வைப், உன்னோட ஃப்ளோவோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லாம் வைப் பண்ணு. அதே சமயத்துல இயற்கை கிறிஸ்டல், மரம், செடி, கொடி, தண்ணி இருக்கிற வைப்ரேஷனோடய கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கறது அட்வைஸ். பைல் 1 முடிஞ்சிருச்சு. சோ லெட் அஸ் மூவ் ஆன் டு பைல் 2. இதான் பைல் 2. பைல் 2ல என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். Page of Swords. Wow. 10 of Cups. Wow. 7 of Cups. God is giving you everything, whatever you asked. அப்புறம் வந்து Queen of Pentacles. 10 of Wands. அடுத்து வந்து Riya's Communicative Oracle. Twin Flame Collective Message. அதுக்கப்புறம் Misty's Expressive Oracle, Ahama Oracle, Spirit Guide ஓட மெசேஜ், ரொமான்ஸ் ஏஞ்சலோட மெசேஜ். சோ ஒவ்வொரு கார்டா பார்ப்போம். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிந்தனை. சோ இதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட, யுவர் மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன், ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே அசையும் சொத்து, அசையா சொத்து, இது அம்புட்டு இருக்கு. டைரக்டா உங்ககிட்டயாவோ இல்ல இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியா உங்க பேரண்ட்ஸ் கிட்டயாவோ எப்படியோ உங்ககிட்ட இருக்கு. ஓகேயா? சோ நீங்க சூஸ் பண்ணிருக்கிறது happy married life. You want to live as a family only with your divine partner, not with anybody else. ஓகேயா? சோ இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கான வாட் இஸ் கமிங் அப் ஃபார் யூ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கிறது ரிலேஷன்ஷிப். ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிற பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அக்ரெசிவ், சேலஞ்சிங், சேஞ்ச், இன்டெலிஜென்ட், விஜிலண்ட். அவங்க வந்து அந்த கத்தி சுழற்றாங்க, அந்த வாழை சுழற்றாங்க இல்லையா? சோ காத்துங்கிறதா நம்ம சிந்தனை காத்து மாதிரி தானே வெளியே போகுது. ஓ, அப்போ அந்த சிந்தனை பேஜுங்கிறவங்களே யாரு? ஒற்றன் எப்படி இருப்பாங்க? ஒரு நாட்டுல இருந்து செய்தி இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தா டபால்னு சொல்லிட மாட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி, நிறுத்தி, நிதானமா யோசிச்சு, அலசி எல்லாம் பண்ணிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? சோ அப்போ கொண்டு வந்த செய்தியை சொல்றதுக்கே அவ்வளவு தூரம் யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்க சிந்தனை சரியா தப்பா, இது எதுக்காக இந்த சிந்தனை வந்துச்சு, அது அடியாளத்து வரைக்கும் போய் அதை ரிசர்ச் பண்றது மட்டும் இல்லாம அதை பத்தின நாலேஜ் கெயின் பண்றது, அவங்களுக்குள்ளேயே நடக்கிற விஷயத்த வச்சு நாலேஜ் அண்ட் விஸ்டம் கெயின் பண்றது, அதை பத்தி நிறைய ஆர்டிகல் படிச்சு அதனுடைய அறிவையும் கிரகிச்சுக்கிறது. இதுதான் பேஜ். சோ அவங்களுக்குள்ள இப்போதைக்கு நடக்கிற அந்த போராட்டம், அதுல தே ஆர் சீக்கிங் ஃபார் தி ட்ரூத். உண்மையிலேயே என்ன நடக்குது, உண்மையாவே எனக்கு என்ன வேணும், அதைத்தான் நான் சிந்திக்கிறேனா, அதுதான் நடக்குதா, எனக்கு அது கிடைக்குதா, இல்லன்னா இப்ப ஏன் இதெல்லாம், இப்ப நான் ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னா தேவையில்லாம ஏன் இதெல்லாம் சிந்திக்கிறேன், அப்ப இதெல்லாம் எங்க என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேயா? நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, பைல் 2 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த கார்டு வந்து 10 of Cups. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா,
அப்போ நான் உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன் அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கே புரியுது, எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்டே இல்ல. அதுக்காக தான் ஏதோ ஒன்றுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு புரியுது, அந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் வேணும், அதுவும் வந்து எனக்காக மட்டும்தான் அவங்க இருக்கணும். சோ அந்த அளவுக்கு ஒரு டிவைன் பார்ட்னரா இருக்கணும். நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே என்ன புரிஞ்சுக்கணும், அப்படியே என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பும் லீகல் கமிட்மெண்டா இருக்கணும். என்ன டார்க் சீக்ரெட்டாலாம் வச்சிருக்க கூடாது. பிரைவசி இஸ் டிஃபரெண்ட், சீக்ரசி இஸ் டிஃபரெண்ட். என்ன வந்து என்ன சொல்றது, எல்லாரும் முன்னாடியும் அபிஷியல் அண்ட் லீகல் கமிட்மெண்டா இருக்கணும். சோ இட் ஷுட் பி a marriage. I want a happy married life. இதுதான் இப்ப உங்களுக்கு வேணும். That is what is coming also in your way. ஏன்னா கடவுள் வந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டாரு. இதுல பாருங்க 7 கப் இருக்கு. ஓகேயா, இந்த 7 கப்ல நீங்க ஆசைப்படுற பர்சன், நீங்க ஆசைப்படுற ஏதோ ஒரு விஷயம், அசையும் அசையா சொத்து, நவரத்னம், நிலபலம் எல்லாமே இப்படி இருக்கு. ஆனா இந்த ஒரு கப்பு மட்டும்தான் துணி போட்டு மூடப்பட்டு இருக்கு. ஓகேயா, சோ அதுதான் இறைவன் கொடுத்திருக்க கப்பு உங்களுக்கு. இந்த கப்பு உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க இந்த 7 கப்புல இந்த ஒரு கப்பை விட்டுட்டு மீதி எந்த கப்பை சூஸ் பண்ணீங்கன்னாலும் அந்த கப்புல இருக்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். மீதி இருக்கிற 5 விஷயம் கிடைக்காது. ஓகேயா, ஆனா இந்த கப்பை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த 6 கப்புல இருக்கிற விஷயம் பிளஸ் இந்த கப்போட விஷயம் 7 விஷயமும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, சோ அஸ் அ பேக்கேஜ் நீங்க என்னெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா இந்த கப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா, உங்களை நீங்க எலிஜிபிள் பண்ணிக்கிட்டீங்களாங்கிறதுதான் கொஸ்டின். நீங்க எந்த நிமிஷம் இந்த கப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை நீங்க எலிஜிபிள் பண்ணிக்கிறீங்களோ அடுத்த நிமிஷம் இந்த கப்பு உங்க கையில இருக்கும். கடவுள் கொண்டு வந்து அந்த கப்பை உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இந்த 6 கப்பு என்னன்னா இதெல்லாம் மாயை, இது மட்டும்தான் நிரந்தரம். சோ இந்த மாயைங்கிறது என்ன, லௌதீக வாழ்க்கை, இது எல்லாமே மாயை. இந்த செல்ஃப் கமிட்டட் செல்ஃப் லவ் உங்களுக்காக நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கை மட்டும்தான் நிஜம். அதை வாழ்ந்தீங்கனாலே உங்க டிவைன் கவுண்டர் பார்ட், உங்க டிவைன் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. ஓகேயா, சோ மேக் யோர் செல்ஃப் எலிஜிபிள். நீங்க எதெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வாழ்றதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா தானே கடவுளும் கொடுப்பாரு. உங்க பார்ட்னராவே இருக்கட்டும், நீங்க ஆசைப்பட்டு கேட்கறது பார்ட்னர் கூட வாழ்றதுக்கு சொத்து சொகம் வீடு வாசல் பாத்திரம் பண்ண அம்பிட்டு வேணும்ல, இது எல்லாமே கடவுள் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா நிஜம் எது மாயை எதுன்னு நீங்க உணர்றதுக்கு ரெடியா, அந்த நிஜமான கப்பை செலக்ட் பண்றதுக்கு ரெடியா, அந்த அளவுக்கான அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ரெடியா, உங்களை அந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டீங்களா, அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த கப்பு நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் ரெடியா வச்சுக்கிட்டு தான் நிக்கிறாரு. அதை நீங்க வாங்கிக்கிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கீங்க. அடுத்தது வந்து குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸா இருக்கீங்க. இதை கேட்கறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரா வேணா இருங்க, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸோட மைண்ட் செட்ல, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸோட எனர்ஜில தான் இருக்கீங்க. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னா எப்படிப்பட்ட எனர்ஜினா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமா ஏங்குறாங்க. எனக்கு இது வேணும், இது இல்லாம எனக்கு ரொம்ப சஃபரிங்கா இருக்கு, நான் இருக்கிற வாழ்வியல் சூழலே வந்து எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கு, மூச்சு விடுறது கூட பாரமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். அவங்க எங்க வாழ்றாங்க, அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, 3 வேளை சாப்பாடு ராயலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, காசு பணம் அவங்க கிட்ட வந்து அவங்க அத்தனை தேவைக்கு இவருக்கு கிடைச்சிருது. அவங்களுக்கு ஒருவேளை அம்மா வீட்டுல இருந்தாலும் சரி, புருஷன் வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல இதை கேட்டுட்டு இருக்க ஒரு ஆணா இருந்தா அவனுக்கு எல்லாத்துக்குமே அவனுக்கு காசு கிடைச்சிருது, அவனுக்கு அவன் கையில இருக்கோ இல்லையோ. ஓகேயா, சோ இப்படி சர்வ வசதியோடு இருக்கும்போது நான் என் காசை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு ஒரு மனுஷன் எதுக்காக யோசிக்க போறான்? அந்த கம்ஃபர்ட்னஸ்ல உட்காந்துக்கிட்டே தான் யார் அந்த கம்ஃபர்ட்னஸ் கொடுத்தாங்களோ அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர, குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, அந்த கம்ஃபர்ட்னஸ்ல இருந்து வெளியே வந்தாதான் தெரியும் நிஜம் என்ன. இந்த கம்ஃபர்ட்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம எதுக்கு லாயக்கு எதுக்கு லாயக்கு இல்ல அப்படின்னே அவங்களுக்கு தெரியும். ஓகேயா, அப்பதான் அவங்களை வந்து தகுதிப்படுத்திக்கிற அந்த பயணத்துக்குள்ளேயே நுழைவாங்க. ஏன்னா அந்த கம்ஃபர்ட்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா தங்குறதுக்கு இடம் வேணும், திங்கிறதுக்கு சோறு வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், இது மட்டும் அவங்க ரெடி பண்ணுவோம்ல. காசு இருந்தா தானே ரெடி பண்ணுவோம். அந்த காசை சம்பாதிக்கணுங்கும் போது நிறைய மனிதர்கள் நிறைய சூழ்நிலைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்பதான் நிஜம் எது மாயை எதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். சோ இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லாம, இந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கத்துக்காம பிரபஞ்சம் வந்து will never hand over this cup to you. ஓகே, அடுத்தது வந்து 10 of cups, சாரி 10 of wands. 10 of wandsங்கிறது என்னன்னா சுமக்க முடியாம சுமந்துட்டு இருக்கிறது. அப்போ நீங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கியே பயணம் பண்ணல, நீங்க வேற ஏதோ விஷயத்த சுமந்துகிட்டே இருக்கீங்க. அதுவும் எப்படி சுமந்துட்டு இருக்கீங்கன்னா வேண்டா வெறுப்பா, உங்களுக்கு ஆக்சுவலா அந்த லைஃப வாழவே பிடிக்கல, அதை சுமக்கவே பிடிக்கல, ஆனா வேற ஆப்ஷன் இல்லாம சுமந்துகிட்டு இருக்கீங்க. அதுலயும் முதுகுல பயங்கர பாரமா இருக்கு, உங்களால ஒரு அடி கூட அடுத்து எடுத்து வைக்க முடியல, ஆனாலும் இன்னும் சுமந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னா பயம். இதை விட்டுட்டு போயிட்டேன்னா, இந்த சுமையா இருந்தாலும் இந்த சுமையை நான் சுமக்காம விட்டுட்டு போயிட்டேன்னா இப்ப கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்பு, ப்ரொடெக்டிவான ரூஃப், 3 வேளை சாப்பாடு, ஓகே, அடுத்து என் செலவுக்கான காசு, இதெல்லாம் இல்லாமல் போயிருமே, நான் நடுத்தெருவுக்கு வந்துருவேனே, இது பாரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சுமந்துதான் ஆகணும். அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா அந்த டாக்ஸிசிட்டிக்குள்ள இருந்தாலும் வெளியே வர்றதுக்கே அப்போ நீங்க துணியல. துணிஞ்சாதானே நீங்க ஆசைப்படுறத வாழ முடியும், நீங்க தேடுற வாழ்க்கைக்கு போக முடியும், கமிட்மெண்ட் கிடைக்கும். அதனாலதான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னுடைய நிஜம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் எத்தனை காலத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க, எத்தனை நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க? மணிக்கணக்கா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் பதில் ஒண்ணுதான். தைரியம் வந்துச்சுன்னா தான் நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாலும் ஸ்டெப் எடுக்க முடியும். தைரியமே வரல அப்படின்னா எப்படி ஸ்டெப் எடுப்பீங்க? ஓகே, சோ அதுக்கான தைரியம் வரணும். சோ வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட்
இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுல யூ ஆர் டீப் சோல் சர்ச்சிங். ஆனா அந்த சோல் சர்ச்சிங்ல வாட் யூ வாண்ட், நீங்க கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா ரிசீவ் பண்றதுக்கான கரேஜ் நீங்க தான் உருவாக்கிக்கணும். நீங்க தான் உங்களை வந்து எப்படி சொல்றது, ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரேஜியஸா இருக்கணும், கட்ஸ் வேணும். சோ திஸ் இஸ் வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப். இல்லன்னா இந்த பாரத சுமந்துட்டே தெரிய வேண்டியதான் வாழ்நாள் கூட, வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. அடுத்து வந்து ரியாஸ் கம்யூனிகேட்டிவ் ஆரிக்கல், அவர் என்ன மெசேஜ் சொல்றாருன்னு பார்ப்போம். பீயிங் பிளேஃபுல் இஸ் தி கீ காம்பனன்ட் இன் மேக்கிங் அஸ் ஹாப்பியர், ஹெல்த்தியர், மோர் present and connected in all our relationships. ஓகேயா? சோ பீயிங் பிளேஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே அந்த குழந்தை மனசோட இருக்கணும். குழந்தை எப்படி இருக்கும், கீழே விழுந்துருச்சுன்னா கூட டகால்ல எந்திரிச்சிரும். கத்துக்கிற மனப்பான்மையிலே இருக்கும். அதை தன்னை சுத்தி எதை பாக்குதோ அதெல்லாம் கத்துக்கிற மனப்பான்மையிலே இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் கால் பிளேஃபுல் மைண்ட் செட். பிளேஃபுல்னா பிளே பாய் மைண்ட் செட் நீங்க நினைச்ச கூடாது. ஓகேயா? இல்ல சாட் பாக்ஸ் மைண்ட் செட் எல்லாம் நினைச்ச கூடாது. பிளேஃபுல் மைண்ட் செட்னா அந்த குழந்தைத்தனமா இருக்கக்கூடிய மைண்ட் செட். ஓகே, அதுலதான் வந்து என்னன்னா அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம், ஹெல்த்தியாவும் இருப்போம். நம்மளை தேடி எல்லாமே ஒரு குழந்தைய பாருங்க, எதுவுமே குழந்தை போய் வாங்கி கடையில இருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிடாது. அது கேட்கும், இல்ல அழுகும், பிடிவாத மீனும் எல்லாம் அதை தேடி வரும். ஓகேயா? சோ அப்படி இருந்தோம்னா தான் எல்லா விஷயத்துக்கூடயும் நம்ம கனெக்டடா இருக்க முடியும். நம்ம ரிலேஷன்ஷிப்லயும் தான் எல்லா விஷயத்துக்கூடயும் கனெக்டடா இருக்க முடியும். அப்பதான் நம்ம கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே நல்லா இருக்கும். நாம இன்னர் சைல்டு கூட நம்ம கனெக்ஷன்லயே இல்லாதனாலதான் இவ்வளவு தூரம் அவசியப்பட்டு இருக்கோம். யூ ஆர் பியூட்டி. அடுத்து வந்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்னுடைய மெசேஜ். I promise, if you keep searching for everything beautiful in this world, you will eventually become it. So, நீங்க என்ன சொல்றது? If you keep searching for everything beautiful, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகா இருக்கிறதெல்லாம் நான் பார்த்து தேடிக்கிட்டே இருப்பேன். இல்ல, எல்லாத்துலயும் அழகு இருக்கு. அதை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா obviously you will also become beautiful. கடவுள் படைத்த அத்தனை படைப்புலயும் அழகு இருக்கு. ஒரு தவளையை பார்த்தா ஐயோ சொடியா இருக்கேன்னு நினைக்க கூடாது. அந்த தவளைக்குள்ளயும் ஒரு அழகு இருக்கு. ஒரு இயற்கை நியமத்தை வச்சுதான் கடவுள் படைச்சிருக்காரு. பாம்பை பார்த்தா ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு அப்படி இல்ல, அதுலயும் ஒரு அழகு இருக்கு. அதை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் you will become beautiful. Okay, everything has beauty in it. அடுத்தது வந்து மிஸ்டீஸ் எக்ஸ்பிரசிவ் ஆரிக்கல் வேஷ் ஓவர். வேஷ் ஓவர் அப்படிங்கறதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். You are a portal of light on this planet. You are an extension of divine. You are grace, beauty, wisdom and perfection. ஓகேயா? சோ அப்ப எல்லாருமே இந்த பூமியில எதுக்கு வந்திருக்கோம்? ஏதோ ஒரு பிறவி நோக்கம் இருக்கு நமக்கு எல்லாம். பிறவி பயணம் வாழ்றதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம். பிறவி நோக்கமே தெரியலன்னா பிறவி பயணம் எப்படி வாழ்றது? ஓகேயா? இது எல்லாமே இப்ப நம்ம பேசுற வழக்கு லாங்குவேஜே தங்கிலீஷ் ஆயி போச்சு. பிறவி பயணம் என்ன அர்த்தம்னா லைஃப் பர்பஸ். ஓகேயா? லைஃப் பர்பஸ் வாழ்றதுக்காக தான் வந்திருக்கோம். அப்போ அந்த லைஃப் பர்பஸ்ங்கிறது என்ன? நீங்க என்ன கஷ்டம் அனுபவிச்சீங்க, அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க உங்களை எப்படி விடுவிச்சுக்கிட்டீங்க, எப்படி வெளியே வந்தீங்க, அதை மத்தவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து கைட் பண்றீங்க. இதுதான் லைஃப் பர்பஸ். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் சேமாலாம் இருக்காது. லைஃப் பர்பஸ்ங்கிறதுக்கு அந்த ஆணி வேற ஒன்னா இருக்கும், கிளைகள் வெவ்வேறு தானே. கிளைகள்ல என்ன சொல்றது, கிடைக்கக்கூடிய கனி ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு ருசியில தானே இருக்கு. எல்லாம் ஒரே மரத்தோட பழத்தையே சாப்பிட்டு பாருங்க, எல்லா பழமும் ஒரே டேஸ்ட்ல இருக்காது. ஓகே, சோ அப்போ ஒரு வேஷ் ஓவரா உங்களோட பாத் என்ன, உங்களோட பயன் என்ன அப்படின்னா, இதுதான் நான் வந்த பாதை, நீயும் இப்படி வந்தா தப்பிக்கலாம். ஆனா நீங்க சொல்லி கொடுக்கும் போது என்ன அப்படின்னா, அது அவங்க லைஃப்க்கு தகுந்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணி அதை வாழ்றதுக்கு மாஸ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு அவங்க மாடுலேட் பண்ணி கத்துக்கணும். ஓகேயா? சோ திஸ் இஸ் வாட் அ வேஷ் ஓவர் இஸ். அடுத்தது வந்து லா ஆஃப் ரிதம். இப்ப இதுக்கு முன்னாடி படிச்சோமே, ஏதோ ஒரு இதுல படிச்சோம்ல, வைப். போன பைல், இது பைல் 2. பைல் 1ல வந்து ஃபீல் தி வைப். அந்த ஃபீல் தி வைப்போட சேர்ந்ததுதான் இந்த லா ஆஃப் ரிதம். ரிதம் இஸ் தி லா ஆஃப் compensation and maintains the equilibrium in all things. It can be expressed as extreme happiness. லா ஆஃப் ரிதம்னா என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே சிந்தனை இருக்கு. சிந்தனை இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். அந்த சிந்தனையில எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உள்ளடங்கி இருக்கு. அது பூரா நினைவலைகளா பிரபஞ்சத்துக்கு போகுது. பிரபஞ்சத்துக்கு எப்படி போகுது? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது, வைப்ரேட் ஆகி போகுது. அப்ப எல்லாமே வைப்ரேஷன் தான். அதனாலதான் அதுக்கு வைப் இருக்கு, ரிதம் இருக்கு. சோ அந்த வைப்ரேஷனுக்குன்னு ஒரு ரிதம் இருக்குல்ல, அதுதான் லா ஆஃப் ரிதம். அப்போ நீங்க அனுப்புற நினைவேளைகள் எல்லாம் ஒரே ரிதத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகணும். ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகணும்னா ஒரே மாதிரி நினைவேளைகள் அனுப்பணும். அப்போ நீங்க எந்த ஒரு விஷயம் வேணும்னு போக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்துக்கான விஷன்ஸையே நீங்க திரும்பி 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 பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் ரித்தமிக்கா பிரபஞ்சத்துக்கு இதுதான் இவங்களுக்கு வேணும், இதைத்தான் அவங்க தீவிரத்தன்மையோட திருப்பி திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப சீக்கிரமா புரியும். உங்க மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கும். சோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் சைக்கிக் பேட்டர்ன்ஸ், லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் ரிதம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் டு நாட் டிஃபைன் மீ. நான் யார் என்பதை என்னோட பாஸ்ட் வச்சு நிர்ணயிக்காதீங்க. நிர்ணயிக்க முடியாது. என்னோட பழைய அனுபவங்கள் எல்லாம் இதுதான் நான் சொல்லாது. ஏன்னா இப்ப இருக்கிறனா தி பெட்டர் வெர்ஷன். அது வந்து என்ன சொல்றது, என்னுடைய பழைய வெர்ஷன்.
எனக்கு காம்படிஷன் என்னோடய தான். ஒவ்வொரு நாளைக்கும் நான் இம்ப்ரூவ் ஆயிட்டே வரேன். பெட்டர் வெர்ஷன் ஆயிட்டே வரேன். சோ அப்போ என்னோட பாஸ்ட் வெர்ஷனை வச்சு திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு சொல்லாதீங்க அப்படிங்கறதா ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ். அடுத்தது வந்து லவ் ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு தி ரெட் பிளாக்ஸ், தி சைன்ஸ் ஆர் காஷனிங் யூ. நீங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, ஆக்சுவலா அப்ப அந்த உங்க ட்ரீம் பார்ட்னரை தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ட்ரீம் பார்ட்னர் தான் உங்க லைஃப் பார்ட்னரா வரணும், உங்களுக்கு டிவைன் பார்ட்னரா இருக்கணும், அவர் கூட கமிட்டட் ரிலேஷன்ஷிப் வேணும், அபிஷியல் அண்ட் லீகலி கமிட்டட் மேரேஜா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு தி ரெட் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் இவனா இருக்குமா இருக்காதா, உங்களுக்குள்ள இருக்கிற ட்ரீம் பர்சன் தெரிஞ்சாதான் வெளியே இருக்கிற ட்ரீம் பர்சன் தெரியும். உள்ளேயே ட்ரீம் பர்சன் தெரியாம நீங்க யூகத்திலேயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் அதாவது உங்களுக்கே டிஃபைன்டா தெரியல, நமக்குள்ள இருக்க ட்ரீம் பர்சனுக்கு இதுதான் பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரியலன்னா வெளியே இருக்கவங்கிட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி நீங்க வந்து கணிப்பீங்க? இவனாதான் இருக்கும்னு உங்களோட டிவைன் பார்ட்னர் ட்ரீம் பர்சன் இவன் தான் நீங்க எப்படி ரெகனைஸ் பண்ணுவீங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் ஹூ இஸ் யுவர் ட்ரீம் பர்சன், வாட் இஸ் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் இஸ் ஹிஸ் பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ். சோ அது இருந்துச்சுன்னா தான் வெளியே இருக்கிறவன் ரெட் பிளாகா கிரீன் பிளாகான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இது வந்து செகண்ட் பைல்ஸ். இப்ப தேர்ட் பைலுக்கு போவோம். இதுதான் தேர்ட் பைல். ஜட்ஜ்மெண்ட். Two of Pentacles, Moon card, King of Wands, Nine of Pentacles, Riya's Communicative Oracle, Twin Flame Collective, Mysteries Oracle, Ahama Oracle, ஸ்பிரிட் கைடோட மெசேஜ், ரொமான்ஸ் ஏஞ்சலோட மெசேஜ். சோ ஃபர்ஸ்ட் கார்டு ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சோல் கான்ட்ராக்ட் எழுதியாச்சு. ஓகேயா? சோ நீ இதுக்கு சோல் கான்ட்ராக்ட்ங்கிறது சோல் உருவாகும் போதே எழுதியாச்சு. இந்த நாசையெல்லாம் உனக்கு இருக்கு, இதுக்காக தான் பிறந்திருக்க, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ மேல மோட்சத்துக்கு வா. உன்னோட இப்ப எப்படி பியோர் சோலா நீ கீழே போறியோ அதே மாதிரி பியோர் சோலாக்கிதான் மேல வர முடியும். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் நீ எந்த 3 டைமென்ஷனுக்கு போறியோ அங்கேயே கழிச்சுட்டு வந்துடணும், எதையுமே கேரி பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகேயா? இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஓகேயா? சோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்க சோல் பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்மம் பிறந்திருக்கும். ஓகேயா? பிறந்து அது என்ன நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்துச்சோ அதை வச்சு கர்மா ஆட் பண்ணிருக்கும். அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்மம் பிறந்திருக்கும். அந்த மாதிரி அந்த அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு எது கிடைக்கணும், கிடைக்காம இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான மக்கள் உங்க லைஃப்ல வரணும், ஏன்னா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியோ இல்ல நீங்க ஹாப்பினஸ் என்ஜாய் பண்றதுக்கு தகுந்த மாதிரியோ தான் உங்க சோல் கான்ட்ராக்ட் படி பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்பும். ஓகேயா? இது எல்லாமே ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் பண்ணியாச்சு. சோ உங்களுக்கு எது வரணும்னு இருக்கோ அது வந்தே தீரும். நீங்க சிவன் கொடுப்பதை எவர் தடுப்பார், அந்த மாதிரி எவராலையுமே தடுக்க முடியாது. உங்களுக்கு எது இருக்கோ இட் வில் ரீச் யூ, இட் வில் கம் டு யூ. அந்த வரணும்னு இருக்கிறதுதான் உங்களுக்கு சிந்தனையாவே முதல்ல உதிக்கும். உங்களுக்கு சிந்தனையா ஒரு விஷயம் உதிச்சிருச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி பிரபஞ்சத்துல இருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சத்துல இருக்குன்றதான் பிரபஞ்சமே அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது. ஓகே? ஏன்னா உங்க எனர்ஜெட்டிக் ஃபார்ம் அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கு, அந்த ஆசையிலே இயக்கத்திலையும் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப புரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். சோ இந்த தேர்ட் பைல செலக்ட் பண்ணவங்களுக்கு வாட் இஸ் கமிங் அப் இன் தேர் லைஃப் நெக்ஸ்ட் அப்படின்னா, தே ஆர் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் ஃப்ரீடம், பிசிக்கல் ஃப்ரீடம். ஐயோ எனக்கு இங்க இருந்து வெளியே போகணும்பா, என்ன பண்ணுனா வெளியே போக முடியும்னு எனக்கு தெரியல, எனக்கு நான் சுதந்திரமா இருக்கணும், ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பர்சனா இருக்கணும், என்ன விட்டுருவாப்பா சாமி, அந்த ரேஞ்சில இருக்கீங்க. சோ யுவர் ஃப்ரீடம் இஸ் கமிங் டு யூ. சோ தட் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப். இந்த தேர்ட் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இஸ் கமிங் இன் டு தேர் லைஃப். So Two of Pentacles. Two of Pentacles அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, Two of Pentacles அந்த பொண்ணு நிக்கிற பொசிஷன் பாருங்க, ரெண்டு காலை எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியுதா? ரெண்டு காலை எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கா? அந்த பொண்ணு நிக்கிற பொசிஷன் பாருங்க, ஒரு கை மேல ஒரு கை கீழே, இதுல ஒரு காயின் இதுல ஒரு காயின், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ பேலன்ஸ் பண்றதுக்கு கத்துக்கவும் செய்யறா. அந்த பேலன்சிங்கிறது இட்ஸ் நாட் 50-50 பேலன்ஸ், இட் குட் பி 80-20 இல்ல இட் குட் பி 70-30, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஷீ இஸ் ஜஸ்ட் பேலன்சிங் அவுட், ஷீ இஸ் லேர்னிங் டு பேலன்ஸ் அவுட். அந்த பேலன்ஸ் பண்ணும்போது அவளுடைய நிலை கலையாமல், ஸ்டெபிலிட்டியை மிஸ் பண்ணிடாம, பீஸ குலைச்சிக்காம, டென்ஷன் ஆகாம பேலன்ஸ் பண்றதுக்கு கத்துக்கிறான். ஓகேயா? சோ அப்போ அவளுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த கோவப்படுறது காண்டாவது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, எனக்கு அமைதி வேணும், அந்த அமைதியில தான் ஃப்ரீடம் இருக்குன்னு அவ புரிஞ்சிருக்கா. சோ அதனாலதான் அவளை பேலன்ஸ் பண்ணவே, அவளோ அவனோ பேலன்ஸ் பண்ணவே அவ கத்துக்கிட்டு இருக்கா. பேலன்ஸ் பண்ணும் போதே நிறைய விஷயங்கள இன்ஃபர்மேஷனா அவளுக்கு உள்ள இன்புட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஷீஸ் கீப்பிங் ஆன் லேர்னிங் ஹவு டு பேலன்சிங் இல்லையா? லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து ஹையர் செல்ஃப், இறை சாட்சி, டிவைன் செல்ஃப், இது எல்லாமே நிறைய விஷயங்களை
சொல்லிக் கொடுக்கும், இன்ட்யூட்டிவாவே சொல்லிக் கொடுக்கும். அப்போ உள் இன்ட்யூஷன்னா என்ன அர்த்தம்? உள் கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சோ அதுலயே நிறைய விஷயம் she'll get wisdom, knowledge and wisdom. அடுத்தது வந்து மூன் கார்டு. மூன் கார்டுனா என்ன? மூன் நைட் நேரத்துல தான் இருக்கும். சன்னுடைய ஒளியெல்லாம் வாங்கி நைட்டு பிரதிபலிக்கிறது தான் மூனுடைய குணம். அதனாலதான் சன்னு மூணு ரெண்டுமே இதுல போட்டிருக்காங்க. இன்னோட மூன் அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதனுடைய மைண்ட் செட்டோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்னோட எல்லா மனிதனுடைய கேஷ் ஃப்ளோவோடையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ அவன் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு? அவன் பாசிட்டிவா இருந்தா நல்லா வளரும், அவன் நெகட்டிவா இருந்தா வைன்னு தேஞ்சு போயிடும். அதே மாதிரி அவனோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா, அவன் நெகட்டிவாவே இருந்துட்டு பாசிட்டிவா மாறிட்டானா தப்பிச்சிருவான். நெகட்டிவாவே அவன் இருந்துட்டானா ஸ்கார்பியோ ஸ்டிங் மாதிரி அவனை டக்குன்னு கொத்திக்கிட்டே தான் இருப்பான். அந்த குணமுள்ள மனிதன் முதல்ல அதை சேஞ்ச் பண்ணணும். அவனுக்கு அவனே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கான், அவனுக்கு அவனே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு பர்சனா இருக்கான். அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவன் செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கே போல, அவனே அவனை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறனால ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து செல்ஃப் கில்ட்டுக்கு போய் செல்ஃப் சிம்பத்திக்கு போயிடுறான். ஓகே, சோ இதனாலதான் he is learning two of pentacles. அவன் லைஃப்ல இப்படிதான் இருக்கு சூழ்நிலை. அதனால சூழ்நிலையா இப்படி இருக்கிறனால மத்தவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவனால அக்செப்ட் பண்ண முடியல. இதுக்கான வே அவுட் என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம வந்து எவ்வளவு ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும், நம்மளுக்கு இருக்கிற திறமை எல்லாம் எவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறோம். பட் இது எல்லாமே எதுக்கும் என்னுடைய தேவை, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இஸ் லேர்னிங் அபவுட் ஆல் இந்த சோல் கான்ட்ராக்ட்ஸ்னா என்னன்னு கத்துக்கிறான், ஜட்மெண்ட்னா என்னன்னு கத்துக்கிறான், இந்த டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் மாதிரி பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறான். சோ என்னோட மைண்ட் செட் எப்படி நான் மாத்திக்கணும், என்னோட சப்கான்சியஸ் ரீப்ரோகிராமிங் எப்படி பண்ணணும், இது எல்லாமே இஸ் லேர்னிங். அதே சமயத்துல ஹி இஸ் டேக்கிங் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் இட். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பயங்கர பேஷனேட் பர்சன், பயங்கர மெடிடேட்டிவ் பர்சன். மண்ணை கொடுத்தா கூட வித்து காசாக்க தெரிஞ்ச மனுஷன். அதே மாதிரி என்னுடைய கனவுகளை நான் ரியாலிட்டியில வாழ்றதுக்கு இந்த எல்லை வரைக்கும் தான் போனாதான் வாழ முடியும்னா அந்த எல்லை வரைக்கும் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர். ட்ரஸ்ட் வர்த்தி, வெரி வெரி ஹானஸ்டி பர்சன். இப்ப இந்த பர்சனை நம்பி ஒருத்தவங்க இவங்க மேல டிபெண்ட் ஆகுறாங்கன்னா அவங்களை ஃபுல் சப்போர்ட் கொடுத்து காப்பாத்துவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். சோ அவனோட விஷயத்துல அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற மாற்றங்களுக்கு அதை மென்டலா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இமீடியட்டா இறங்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, திஸ் ஆல் இஸ் வாட் கமிங் அப் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப். அடுத்தது வந்து அந்த உள்ளுக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறம் இறங்குறதுக்கும் சரி, யூ ஃபீல் வெரி ஃப்ரீடம்ஃபுல். ஏன்னா ஃபினான்ஷியலி யூ ஆர் குட். ஓகே, உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, இறங்கணும்னு நினைச்சா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது காசு இருக்கு. சோ ஃபினான்ஷியலி ஆர் குட். ஆக்ஷன் எடுத்த உடனேயே நீங்க அந்த ஜேர்னிக்குள்ள மார்ச் ஃபார்வர்ட் ஆனோடனே யூ ஃபீல் வெரி ஃப்ரீடம்ஃபுல் அண்ட் யூ ஃபீல் வெரி வெரி இண்டிபெண்டன்ட். அதுதான் நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அது அந்த இண்டிபெண்டன்சி வந்தோடனே இயற்கையா உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷனும் கிடைச்சிருக்கு. அப்போ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது இத்தனை நாள் ஒரு டென்ஷனுக்குள்ளேயே இருந்தீங்க பாத்தீங்களா? சோ அதுக்காக ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸுக்காக நேச்சருக்குள்ள போய் நேச்சரோட நேச்சரா சேர்ந்து ரிலாக்ஸ் பண்றீங்க. மரம் அசைறது, அந்த காத்து உங்க ஃபேஸ்ல உரசிட்டு போறது, தண்ணி அதாவது எப்படி சொல்றது, டேப் வாட்டரா இருந்தாலும் அதை பிடிச்சு டேஸ்ட் பண்றது, அந்த உண்மையான ஆக்சுவல் ஒரிஜினல் டேஸ்ட் ஆஃப் தி வாட்டர், மினரல் வாட்டர், அது இதெல்லாம் குடிக்காம பூமியில இருந்து வர தண்ணியை டேஸ்ட் பண்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு சுதந்திரம் நினைக்கிறீங்க. அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. தட் இஸ் வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட். யோர் ஃப்ரீடம் இஸ் இன் யோர் ஹேண்ட். அதுதான் நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரி, இப்போ வந்து வாட் இஸ் யோர் ரியாஸோட அட்வைஸ் என்ன, ஆரக்கிள் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். It's about realizing the old and embracing the new. All that old stuff was just smoke and mirrors. Only you can hold your back. Okay, உங்களுக்கு நீங்க தான். Don't keep on depending upon others. அப்படிங்கறத அதோட மெசேஜ். The more in harmony you are with the flow of your own existence, the more magical life becomes. Okay, சோ அதான் இந்த கார்டுல சொல்லிருக்காங்க. You are learning that இல்ல. அடுத்தது வந்து மிஸ்டீஸ் எக்ஸ்பிரசிவ் ஆரக்கிள். மிஸ்டீஸ் எக்ஸ்பிரசிவ் ஆரக்கிள் என்ன சொல்றாங்கன்னா gentleness. Be gentle with yourselves as your body adjusts to all the new energies. Step back from stressful situations and negative people. Listen to your heart. Follow it. அதுதான் பண்றீங்க, அதுதான் ஸ்டெப் எடுக்கிறீங்க. Law of equalities, ஆகமா ஆரக்கிள். The major linking agent in the universe is the energy of love. The purpose of analogy is to lead the mind back towards the sense of oneness. So இது வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறீங்க. சோ பேலன்ஸ் பண்ண கத்துக்கும் போது என்ன பண்ணுவீங்க, குட் பேட் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துப்பீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், உங்களுக்குள்ள இருக்க இன்னும் யாங், மாஸ்குலினிட்டி ஃபெமினினிட்டி, அதே மாதிரி உங்களோட லைட் செல்ஃப் டார்க் செல்ஃப், இதெல்லாம் எப்ப வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் லெட் கோ பண்ற வரைக்கும். நெகட்டிவ் எல்லாம் எப்ப லெட் கோ பண்ணிட்டீங்களோ அப்ப பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ்ங்கிற ஒன்னஸ்லயே இருப்பீங்க. சோ அதுதான் லா ஆஃப் ஈக்குவாலிட்டிஸோடைய தாற்பயமே. பிரபஞ்சம் நம்ம போற லைஃப் பர்பஸே அதுக்குதான். ஓகேயா, அடுத்தது வந்து அதுதான் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்றீங்க. அடுத்தது வந்து worrying won't change the future. ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜ். ஓகேயா, அதனால எதுக்குமே கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்களோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்கப்பூர்வமான எனர்ஜி வேஸ்டேஜ். கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஒரு மூலையில சுருண்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா வேஸ்ட். அந்த எனர்ஜியே வேஸ்ட், யாருக்குமே அது பிரயோஜனப்படாது. அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். கோ அஹெட் அண்ட் மேக் தி ரொமான்டிக் கெஸ்டர். ஓகேயா, சோ
இந்த ரொமான்டிக் கெஸ்டர், எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அடுத்தவங்களுக்கு தான் பண்ணணும் இல்ல, உங்களை நீங்க கண்ணாடியிலே பாருங்க. உங்களுக்கான லவ் நீங்களே கொடுத்துக்கோங்க. உங்களை எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நீங்க லவ் லெட்டர் எழுதுங்க. ஓகே, உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள ஒரு ட்ரீம் பர்சன் இருக்கான். அந்த ட்ரீம் பர்சனை ரியலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ட்ரீம் நீங்க தான், உங்களோட ட்ரீம் பர்சனும் நீங்க தான் உங்களோட ட்ரீம். சோ அப்ப உங்களை நீங்க லவ் பண்றது கத்துக்குங்க. அந்த லவ் முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துக்குங்க. நீங்க எந்த லவ்வுக்காக ஏங்குறீங்களோ அந்த லவ் உங்களுக்கு கொடுக்க கத்துக்குங்க. இதுதான் பைல் நம்பர் 3. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் மண்டேல பிக்கப் பைல் ரீடிங் வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பார்ப்போம். அன்டில் தென் பை.